ஜின்வு சாஹே கிட்ட உனக்கு இந்த எந்த ஒரு ரைடுமே பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி சாஹே கிட்ட கேட்க, இதை கேட்ட சாஹே இல்லப்பா அப்படிலாம் அது இல்ல, நான் நல்லா ரைடை என்ஜாய் பண்ணேன் அப்படின்ற மாதிரி மலுப்புறா. அப்போ ஜின்வுக்கு நல்லாவே புரிஞ்சிருது, ஏன்னா சாஹே ஒரு எஸ்ரா ஹண்டர். ஸோ எஸ்ரா ஹண்டர் எவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகுவாங்கன்ற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. ஸோ அவங்களோட ஸ்பீடுக்கு இந்த ஃபாஸ்டா போற ரோலர் கோஸ்டர் அந்த மாதிரி ரைட்ஸ்லாம் ரொம்ப ஸ்லோவா தான் தெரியும். அதனாலதான் இவன் எதுக்குமே கத்தல அப்படின்றத நம்ம ஜின்வு புரிஞ்சுக்கிறான். அப்போ ஜின்வு சாஹே கிட்ட சார் ரைட்டு நம்ம இதை விட ஒரு த்ரில்லிங்கான ரைடுக்கு போலாமா அப்படின்ற மாதிரி சாஹே கிட்ட கேட்க, சாஹே முழிக்கிறா. அப்படியே சடனா ஒரு கட் பண்ணி வானத்தை காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒன்று ஜெட்டு வேகத்துல வானத்தை கிழிச்சுக்கிட்டு பறந்துகிட்டு இருக்கு. தட் இஸ் நன் அதர் தென் நம்ம கைசல் தான். ஸோ கைசல் ஜின்வுவையும் சாஹையும் முதுல சோமத்துக்கிட்டு செம்ம ஃபாஸ்டா பறந்து போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஜெட்டு வேகத்தோட ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு கட்டத்துல கைசல் நல்ல உயரத்துக்கு போய் அப்படியே மெதுவா பறக்க ஆரம்பிக்குது. எப்போது ஈவினிங் டைம்ல சன் செட்டு கீழ இருந்து பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கும். பட் இவங்க ரெண்டு பேரும் வானத்துல இருந்து பாக்குறதுனால அந்த சன் செட்ன்றது செம்ம ரொமான்டிக். ஃபுல் வீடியோ லிங்க் டைட்டில் மேல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.